வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐசரி கணேஷுடைய மருமகன் வருண் நடித்து இன்றைக்கி வேல்டோட ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் ஜோஸ்வா. இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஜோஸ்வா இந்த படத்தில் வருண், ராகே, கிருஷ்ணா, டிடி இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு கார்த்திக் மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சார்பாக நம்ம ஐசரி கணேஷ் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் இன்றைக்கி வேல்டோட ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஜோஸ்வா படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாயை வந்து ஒரு குண்டு வெடிப்பு மூலமாக கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் ஆத்திரப்படுற அந்த பையன் வந்து யாரெல்லாம் அப்பாவி மக்களை கொல்றாங்க தன்னுடைய தாயை கொண்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் மூலிமா தவறான ஆட்கள்லாம் காட்டும்போது ஒரு கூலியை வாங்கிட்டு அவங்கள வந்து கொல்ற ஒரு கொலைகாரனாக இந்த ஹீரோ வந்து காட்டப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தனை கொல்றதுக்காக ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஹீரோயினை பார்க்குறாரு. அவங்க கிட்ட காதல் வயப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சதா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் அந்த படத்துடைய மொத்த கதை. வருண் அவர்கள் இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏற்கனவே வந்து வனம் மகன் அப்படின்னு நினைக்கிறேன், ஜெயம் ரவி. ஸோ அந்த படத்தில் ஹீரோயினை லவ் பண்ணுற ஒரு பணக்கார பையனாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா இந்த படத்தில் அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய உடல் கட்டு ஹீரோ போல் இருந்தாலும் அவருடைய ஃபேஸு, அதுக்கப்புறம் அவருடைய பற்கள், அவர் பேசுகிற அந்த வசனங்கள், இது எல்லாமே வந்து ஒரு ஹீரோ பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டோன்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அவருடைய பாடி மற்றபடி மீதி எல்லாமே வந்து ஃபைட் சீன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஆக்ஷன் சீன்ஸ் அந்த ஒரு விஷயந்தான் அந்த படத்தில் நம்மளை உட்கார வைக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்காக அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அடிக்கடி எழும்போதெல்லாம் அந்த ஃபைட் சீன் தான் வந்து நம்மளை சரி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இந்த கதை என்னவோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு கதை தான் வச்சிங்களேன். ஆனால் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப ஒரு பழைய படம்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த லைன் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் இந்த கதை போக நிறைய இடத்துல புரியல, கிளைமேக்ஸ்லாம் சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எல்லாமே கௌதம் வாசுதேவன் அவர்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு படம் உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இல்லை ரொம்ப ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சாதாங்க அதை வந்து ஏற்றுப்பாங்க. ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த படம் வந்து புரியவே இல்லை அப்படின்னும் போது அது எப்படி ரிச்சோ இல்லை ரிச் இல்லாமல் இருக்கா அப்படின்றது வந்து எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் அந்த படம் அப்படி தான் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் சுத்தமாகவே புரியல. இவர் யார், அவங்க பொண்ணு, அவங்க அப்பா ஏன் கொல்றாங்க அந்த ஹீரோயின் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒன்றுமே நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வருண் அவர்களை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து அடுத்தடுத்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனால் ஜெயிக்குமா இல்லையா அப்படின்றதே தெரியல. அவர் வந்து ஹீரோவாக ஏற்றுப்பாங்களா அப்படின்றதே வந்து தெரியல. ஸோ அந்தளவுக்கு தான் அவருடைய நிலைமை. ஆனால் ஃபைட் சீன்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவரு என்ன பண்ணுமோ அதை வந்து பண்ணியிருக்கிறாரு. மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான் அவர் வந்து அடுத்தடுத்த படங்களில் ஹீரோவாக நடித்து பெரியாள் ஆவாரா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அவர் வந்து மற்றபடி பாடி அந்த ஒரு விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது அப்படின்றது என்னுடைய கருத்து. இதற்கு அடுத்ததாக ஹீரோயின் ராகே. ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க. ஒரு மாதிரி வெள்ளைக்கார பொண்ணு மாதிரி இருந்தாங்க, இந்திக்கார பொண்ணு மாதிரி இருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. பொதுவாகவே வந்து கௌதம் வாசுதேவன் அவருடைய படங்களில் தான் ஹீரோயின் நல்லா பேசப்படுவாங்க. அவங்க வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. இந்த படத்துலையும் அதே மாதிரி வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க, நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஃபஸ்ட் படம் போலே தெரியல. இருந்தாலும் கௌதம் வாசுதேவன் மேனன் அவருடைய படங்களில் வந்து ஹீரோயின் வந்து சேரீலாம் கட்டிட்டு வருவாங்க. ஸோ இதில் அது வந்து மிஸ்ஸிங். அதே போல் வாய்ஸ் ஓவர்லேயே படம் நிறையா போகும். இதில் ஒரு சில சீனில் மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் இன்னொரு ப்ளஸ் இந்த படத்தை நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. நிறைய டைம் நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போதே என்னடா இது, ஏதாவது இவர் இப்படி தான் ஒரு கதையை பிடிப்பாரா அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா எல்லா படமும் ஒரே மாதிரியாவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தோணுச்சு. புதுசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையே அப்படின்றது தான் இந்த படம் பார்க்கும்போது பல டைமில் வந்து நம்மளுக்கு தோணுன விஷயம். ஒன்று இப்படி பிடிச்சிடுறாரு, இல்லைன்னா அப்படி பிடிச்சிடுறாரு. இது போல் விஷயங்கள் தான் அவர் தேடி தேடி பிடிக்கிறாரு. ஒரு கட்டத்தெல்லாம் அந்த படம் முடியும் போது என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொலைகாரன் ஹீரோவாக நடிச்சா என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த படத்துடைய கதையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இந்த எண்டிங்கில் வந்து தோணுச்சு. அதுவும் கடைசியெல்லாம் வந்து புரியவே இல்லை. கிளைமேக்ஸ் எல்லாம் அவர் வந்து யார் விஜயகாந்த் படத்தெல்லாம் புரியும், இவர் வந்து வில்லன் கூட சேர்ந்துருப்பார், இல்லை இவர் தான் அதை சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணை கூப்பிட்டு வருவார். ஒரு கீரல் கூட விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்
சொல்லுவார். ஆனால் அவரே அந்த பொண்ணு சுட்டுரும். ஸோ இது எந்த ஒரு லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ஒரு வில்லனும் வந்து மிகப்பெரிய ஒரு வில்லனாக இருக்கார். ஆனால் அவர் சாதாரணமாக அந்த குகைக்குள்ளே போவார், அந்த வீட்டுக்குள்ளே போவார், போயிட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு வருவார். ஹீரோக்கிட்ட ரொம்ப சகஜமாக பேசிகிட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கும்படியாக இல்லை. அதே போல் வித்தியாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னை அறிந்தால் அஜித்குமார் அவருடைய படத்தில் அருண் விஜயை கொண்டு வந்த மாதிரி இதில் வந்து கிருஷ்ணாவை கொண்டு வந்திருக்காரு. ஸோ கிருஷ்ணா அவர் வர சீனும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தனியாகவே அவர் ஹீரோலாம் நடித்து நிறைய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அவருடைய நடிப்பு நல்லா தான் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா மாரி படத்தில் அவருடைய கேரக்டர் இடம்பெற்ற போலே தான் இதுலேயும் இடம்பெற்றிருந்தது அப்படின்றது என்னுடைய கருத்து. நல்லவனாக்கி கெட்டவனாக்கி திரும்ப நல்லவனாக்கி திரும்ப வில்லனாக்கி அவருடைய கேரக்டர் வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர் வரும்போது கொஞ்சம் இந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதே போல் ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிடி. ஸோ இந்த கதையை வழி நடத்துறதுக்காக அந்த டிடியை போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி அங்கே கொண்டு போகிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பில்டிங்கில் போய் தங்க வைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. அங்கே போய் இவங்க சாதாரணமாக ஃபோன் பேசிட்டு வெளியே வருவாங்க, போவாங்க, வருவாங்க. இது மாதிரி இவங்களுடைய கதை அமைப்பும் வந்து நம்ப முடியாத இருக்குது. அவருக்கு ஹெல்ப் தேவைப்படும் போதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் இவங்கள யாரும் எதுவும் பண்ணாத மாதிரி கடைசியாகவும் ஒரு கல் எடுத்து அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டிடியை விட்டுருவாங்க. திரும்ப அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் அந்த கதையை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. இதுதாங்க இந்த படத்தினுடைய மொத்த கதை. அது வந்து நமக்கு படமாக தெரிகிற ஒரு விஷயம். படம் பார்க்கும்போது ஒரு ஒன் டைம் பார்த்துட்டோம், சரி வேறு வழி இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி வந்து புதுசாக என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. ஃபைட் சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வருண் அவர்களை ஹீரோவாக ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு நம்ம அடுத்தடுத்த படங்களில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும், பேக்ரவுண்டு ஸ்கோர் வந்து கார்த்திக் அவர்கள் பண்ணியிருந்தார். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஏதோ கிட்டாரை போட்டு வாசித்த மாதிரி அங்கங்கே சவுண்ட்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து நல்ல மியூசிக் வந்து கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த கதையை வந்து நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு அந்த ஒரு மியூசிக் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆச்சு. அந்த மியூசிக் வரும்போது ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு அது ஞாபகப்படுத்துச்சு. அந்தளவுக்கு வந்து மியூசிக் நல்லா போட்டிருந்தார். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஏதோ லவ்வுக்கு போட்ட மாதிரி ஒரு மாதிரி நிறைய மியூசிக் வந்து கோயின்னு போட்டிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து மியூசிக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. தாமரை அவர்கள் கௌதம் மேனன் கூட இணைந்து நிறைய படங்களில் பணியாற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் அவங்க வந்து பாடல் எழுதலை, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியல. மற்றபடி ஏதாவது ஒரு பாடல் நமக்கு மனசில் நின்றுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரில. நடுவில் ஒரு கானாப்பாட்டு வரும், இன்ட்ரோவுக்கு முன்னாடி ஒரு கானாப்பாட்டு வரும். ஸோ அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. மற்றபடி மற்ற பாடல்கள்லாம் நமக்கு வந்து புரியாத மாதிரியே இருந்தது. அதே போல் ஒளிப்பதிவு, எடிட்டிங் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த ஃபைட் சீனு. ஸோ பார்த்தவங்க வந்து ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமா டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.